பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். பெரிய மலை என்றோம் மால்டோ வரையிலும் எடுத்துச் சென்றீர் பண்ணை விளை என்றோம் பாரதம் முழுவதும் கிளைவிடச் செய்தீர் அற்ப ஆரம்பத்தை அற்புதமாக மாற்றி விட்டீர் போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். போகின்றவர்களை போக்கிலும் வரத்திலும் காப்பவர் நீரே அனுப்புகின்றோர்க்கு கொடுக்க கொடுக்க கொடுப்பவர் நீரே சிந்தும் கண்ணீரை அறுவடையாக்கும் வல்லவரே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். வயதினிலும் தரிசனம் தொடரச் செய்கின்றீரே இளைய தலைமுறைகள் தரிசனம் சுமக்கச் செய்கின்றீரே இரண்டாம் வருகை வரை தம் சபையை கட்ட எழுப்பினீரே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பெண்கள் ஞாயிறாக கொண்டாடுகிற என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் பெண்கள் ஞாயிறாக கொண்டாடி வருகிறோம், அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்க போற வார்த்தைகளே ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே பேசணும் ஆண்டவரே. அடிமையை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கேட்கிற மக்கள் ஆண்டவரே சப்பா அவங்களுடைய உள்ளத்திலே பதிந்த ஆண்டவரே, அவங்களுடைய உள்ளத்திலே அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தி கொள்ளும். எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனில நல்ல பிதாவே, ஆமேன். பெண்களாகிய நாம் ஒரு விசேஷித்தவர்கள். பெண்களே நம்மளுக்குன்ற ஒரு பெரிய பரிசுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட தினமும் நன்றி சொல்வோமா இல்லையா? நம்மளுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வியோட தான் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். பெண்களாகிய நாம் ஆண்டவர் கொடுத்த நம்மளுக்குன்ற ஒரு பெரிய பரிசு. இந்த பரிசை நாம் அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிப்போம். நம்ம வாழ்க்கைக்காக ஜெபிப்போம், நம்மளுடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆனா சில பெண்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையோடு நிறைய பாடுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அவங்க இந்த ஆன்லைன்ல பார்க்கிற எத்தனையோ பேர் இந்த நேரத்திலே வருத்தத்தோடும் கவலையோடும் பாடோடும் எனக்குன்ற ஒரு விடுதலை, எனக்குன்ற ஒரு பதில் கிடைக்காதா என்று நினைக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்காக நாம் இன்னைக்கு ஜெபிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கணுங்கிறதுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பெண்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் ஒவ்வொரு விதவிதமாக இருப்பாங்க. சில குடும்பத்துல பெற்றோராக இருப்பாங்க, சில குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக இருப்பாங்க, சில குடும்பத்திலே பாட்டியாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்களாக நாம் இருப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்களும் என்னைக்காவது நமக்காக ஜெபிப்போமா? ஜெபிச்ச நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் ஜெபிப்போம். நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான் ஜெபிப்போம். அந்த ஜெபத்தையும் நாம் எப்படி ஜெபிப்போம்? விசுவாசத்தோட ஜெபிப்போமா? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. நாம் ஜெபிப்போம், நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்லதாக நடந்தாலே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். அதே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம், என்னைக்காவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப கீழே இறங்கிறோம். அதுதான் நம்மளுடைய தினமும் நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய டிராபேக். இப்படி நாம் இருக்கிறதை நாம் மாற்ற வேண்டும். இந்த நாளிலே நாம் என்னாகமும் 24 அதிகாரம் 1 வசனம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமும் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தமும் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி 5வது வசனத்தை பார்த்தோம் என்றால், யாக்கோபே உன் கூடாரங்களுக்கு, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். இந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்றால், நம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப நேசித்தாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தாங்களா? ஆமா. இஸ்ரவேல் மக்கள் கிட்ட ஒரு பெரிய பாவம் என்னன்னு முணுமுறுக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் அவங்க முணுமுறுத்துட்டு இருப்பாங்க. எந்த காரியத்துக்கு என்றாலும் அவங்க முணுமுறுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பாவம், ஆண்டவருக்கு பிடிக்காதது. ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு ஒரு பிரியமாய் காணப்பட்டார்கள். இந்த நாளிலே நாமளும் இஸ்ரவேல் மக்களை போல ஆண்டவர் நம்மளையும் ரொம்ப நேசிக்காங்க. நம்மளையும் தினமும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவரை நோக்கி டெய்லி அனுதினமும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றுதான் ஒரு பெரிய கேள்வி. இதிலே ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம் என்றால், விசுவாசம் என்றாலே யோபுவின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்து இருக்கும். யோபு எப்படிப்பட்டவன்?
யோபு 1 நாம் பார்த்தோம் என்றால், ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமமும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்குகிறவனுமா இருந்தான். இந்த யோபுவை பத்தி நாம் பார்த்தோம் என்றால், யோபு ஒரு உத்தமமானவன். இந்த யோபுவின் விசுவாசத்துக்கு அளவே இல்லை. நம்மளுடைய விசுவாசம் இப்படி இருக்கிறதா? முதலாவதாக யோபுவை பற்றி பார்த்தோம் என்றால், அவன் ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மகன். ஆனால் அவனை சாத்தான் சோதிப்பதினால் அவனுக்கு முதல் வந்த சோதனைகள் என்னவென்றால், அவனுடைய ஆஸ்திகள் போனது. இந்த நாளிலே நம்மளுடைய ஆஸ்திகள், நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம், ஒரு கடன் பிரச்சனையோ எது வந்தாலும் உடனே நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? நம்ம அழுது ஜெபம் பண்ணுவோம், நம்ம டெய்லியும் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளுடைய விசுவாசம் நம்மளும் முணுமுறுத்துக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்காங்கன்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. யோபு அப்படி கிடையாது. யோபு ஆண்டவரை விசுவாசித்து கடைசி வரைக்கும் ஆண்டவரை விசுவாசித்தார். அதுல முதலாவதாக யோபுவின் சரித்திரத்தை பார்த்தோம் என்றால், யோபுவின் ஆஸ்திகள் போனது. அதுக்கப்புறம் யோபுவின் பிள்ளைகள் எடுக்கப்பட்டார்கள். இந்த நாளிலே நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சிறு காயங்கள் பட்டாலும் நம்மளுடைய உள்ளம் எவ்வளவு துடிக்கின்றது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்மளுடைய கணவருக்கோ ஆயிட்டுனா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் யோபுவின் பிள்ளைகள் அன்னைக்கு எடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் யோபு விசுவாசமாய் இருந்தான் ஆண்டவருக்கு. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதான் என்று இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. அதுதான் நான் கேட்கிறேன். நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டாலே நம்மளுடைய உள்ளம் உடைந்து போவோம். நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், அழுது மன்றாடி ஜெபிப்போம். ஆனா நம்மளுடைய விசுவாசம், நம்ம அந்த நேரத்துல சொல்லுவோமா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் அழமாட்டேன், ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டவர் என்ன செய்தாலும் எனக்கு ஓகே. அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் அப்படி இருக்குமா? இதுதான், இந்த விசுவாசம் நம்மள்கிட்டே வேணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் என்றால், யோபுவின் வாழ்க்கையில அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு காயங்களோடு காயங்கள் பட்டார். இந்த காயங்களோடு அவருடைய நண்பர்கள், அவருடைய மனைவி என்ன செய்தாங்க? ஆண்டவரை சபியுங்கள் என்றார். ஆனா யோபு ஆண்டவரை சபிக்கவில்லை, ஆண்டவருக்காக கடைசி மட்டும் நின்னார். அதுதான் யோபுவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குமான் என்று யோசிக்கணும். ஏன்னா யோபுவின் தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர்கள் ஆண்டவரை நீ இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுபடுறதுக்கு பதிலாக ஆண்டவரை சபித்துட்டு ஒரேடியா நம்ம சேர்றது எவ்வளவு நல்லது என்று சொல்வார்கள். ஆனா யோபு சொன்னது என்னவென்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். யோபு எத்தனாவது வசனம்? அது 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பார்ப்போம் என்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம பெண்களாகிய முதலாவது நம்மளுக்கு வேண்டிய காரியம் என்றால், ஆண்டவருக்கென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போதான் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய கணவர்மார், நம்மளுடைய குடும்பத்தின் சார்ந்த ஒவ்வொருத்தரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், நம் பெண்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்றால் ஜெபம். அனுதினம் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கோயில் ஆலயத்துல ஜெபிப்பாங்க. தன்னுடைய வீட்டிலே தனியாகவே எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக ஒரு ஜெபம் என்று என்னைக்காவது நம்ம யோசித்தோமா? அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபம் செய்யறோமா ஒழுங்கா?
ஜெபம் செய்றீங்கன்னா ஓகே. இந்த நாட்களிலே ஜெபம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை இல்லவே இல்லை. ஏன்னா ஜெபம் ஒரு பெரிய ஒரு வார். நம்மளுக்குன்ட்டு ஒரு நம்மளுக்குன்ட்டு ஒரு பாடி கார்டா நிக்கிற நம்மளுடைய ஏஞ்சல். அதுதான் ஜெபம் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். ஏனென்றால் ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு ஜெபம் முக்கியம். ஏனென்றால் இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சிறிய தவறு செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய உள் மனசுல உறுத்தும், நீ பண்றது தவறு, நீ பண்றது கரெக்ட் இல்ல. ஏன்னா நம்ம ஒரு எத்தனையோ பாவங்கள் நம்ம இந்த நாளில பெண்களுக்கு குறிப்பாக என்ன வேண்டும் என்றால் ஜெபம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஜெபத்தால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் நம்மளுடைய வாழ்க்கையில. ஜெபம் தினமும் நம்ம எல்லாருக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மளுடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் என்றால் நீங்க முத நம்மளுக்காக இல்லை, அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் என்றால் நீங்க உங்க அக்கம் பக்கத்துல ஒவ்வொருத்தரையும் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருடைய தேவைகளை நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொருக்கும் சுகம் பலம் இல்லாம நோயில இருக்கிற ஒவ்வொருத்தர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன செய்யணும் என்றால் ஒரு புக்குல நீங்க எழுதி வைத்து அவங்களுக்காக நீங்க கை வைத்து ஜெபம் செய்யணும். இந்த ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும். நீங்க தினமும் அந்த கை வைத்து அந்த குறிப்புக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாள் அந்த ஜெப குறிப்பு நிறைவேறும் போச்சுல அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையில, அது ஒரு பீஸ்ஃபுல், அது ஒரு தனி ஃபீல் நம்மளுக்குன்ட்டு கொண்டு வரும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவை. அதனால முதலாவதாக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும். இரண்டாவதாக தினமும் ஆண்டவரை வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் வேதத்தின் வாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு சிறிய கதை என்ன என்றால், ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுல அந்த பேத்தி பாட்டி கிட்ட கேட்டா என்னென்றால், பாட்டி நீங்க டெய்லி என்னைய ஜெபம் பண்ண சொல்றீங்க, டெய்லி என்னை பைபிள் வாசிக்க சொல்றீங்க, எதுக்கு பாட்டி, என்ன காரணம், எதுக்கு நான் டெய்லி அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த பேத்தி தன்னுடைய பாட்டியின் இடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பவும் அந்த மகன் அந்த பாட்டி என்ன சொன்னாங்க என்றால், நான் உனக்கு ஒரு சின்ன பாட்டிலை தாரேன், அந்த பாட்டில்ல நீ தண்ணி பிடிச்சிட்டு வரணும். ஆனா அந்த பாட்டில் ஒரு அழுக்கான ஓட்டை இருந்த ஒரு பாட்டில். அந்த பாட்டில் ஒழுங்காவும் கிடையாது, மற்றும் அது பாட்டில் ஒரு அழுக்காக இருந்தது. அந்த பாட்டி அந்த பாட்டிலை தன்னுடைய பேத்திக்கிட்டம் சொல்றது, அந்த பாட்டில டெய்லி நீ தண்ணி பிடி, எனக்கு நீ இந்த பாட்டில தண்ணி பிடிச்சு மட்டும் கொண்டுட்டு வாண்டு. அப்ப அந்த பேத்தி என்ன சொல்லுகிறாங்க என்றால், பாட்டி இது அழுக்காக இருக்கிறது, மற்றும் இது சரியில்லை, இது ஓட்டையாக ஒழுகும், இதுல எப்படி நான் தண்ணி நிரப்ப வேண்டும். அதே மாதிரி அப்போதான் அந்த பாட்டி சொன்னார்கள், நீ இதுல தண்ணி நிரப்பும் போது அந்த தண்ணி வெளியே வர 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 பாட்டில் கழுவப்படும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் அனுதினமும் பைபிள் வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த பாவத்துக்கும் நாம் அடிமையாகாதபடி ஆண்டவர் நம்மளை காத்து கொள்வார். நம்ம ஒரு சிறு பாவம் சரி இல்லை தப்பு செய்தாலும், தப்பு எதுவும் பண்ணணும்னு நம்மளுக்குன்ட்டு வந்தாலும் என்றால் நம்முடைய உள் மனது தோணும் நம்ம செய்யறது தப்பு என்று. அதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான்ற ஒரு அர்த்தம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா வெறும் அந்நிய பாஷையை பேசுறது மட்டும் அல்ல, உங்களுடைய உள்ளத்திலே நீங்க பேசுகிறது, நீங்க பண்ணுகிறது எதுவும் தப்பு உணர்த்துதும்ல, ஒரு உள் மனசுல இருந்து சொல்லும், இது செய்யக்கூடாது, இது தப்பு. ஆண்டவர் அதுதான் அப்படி உங்களுக்கு தோணும் என்று நீங்க பண்ணாம இருந்தீங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள். இதுதான் ஆண்டவர் ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயங்கள். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு பெண்களும் நாம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யணும் என்றால் இந்த நாட்களிலே இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இந்த பெண்களை ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பெண்கள் ஆகிய நாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள். ஆனா இப்போ எவ்வளவு டெவலப் ஆகி பெண்கள் ஆகிய நாம் ஒரு வளர்ந்து பெருகி ஒவ்வொரு பெண்களும் இண்டிபெண்டாக தனியாக நான் என்ன வேணாலும் செய்வோம் என்று நிக்கிற ஒரு பெண்களாகிய நாம் இந்த காலத்திலே காணப்படுவோம். ஆனாலும் நாம்
ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்திலே ஒவ்வொருத்தருடைய தேவைகள், ஒவ்வொருத்தருக்காக நாம் ஜெபித்து, ஒவ்வொருத்தருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தர் கூட நாம் நீங்க அக்கம் பக்கத்துல பார்ப்பீங்க யார் என்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகளோடு இருப்பாங்கன்னு. நீங்க அவங்களுக்காக ஜெபித்து, அவங்களுக்காக நீங்க உங்களால செய்ய வேண்டிய ஹெல்ப், உங்களால செய்ய வேண்டிய உதவி நீங்க செய்யலாம். இதுதான் இந்த நாளிலே ஒரு சிறு செய்தி. இது ரொம்ப பேசிக்காக ஒரு பெண்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில குறிப்புகள். இதுதான். ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக முதல் நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்க கேட்ட இந்த வார்த்தைகள் படி ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில யோகுவை போல வாழறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு விசுவாசியாக நாங்க வாழறதுக்கு நீங்க தான் ஆண்டவரே உதவி செய்யணும். எங்க கூட இருங்க, வழி நடத்தி கொள்ளும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையோடு இருப்பாங்க, எவ்வளவு பாடுகளோடு இருப்பாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வழி கிடைக்காதா, எனக்கு ஒரு இந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று எத்தனையோ பேர் தவிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை தாரும் ஆண்டவரே. கேட்கிற மக்களும் ஆண்டவரே சப்பா ஒரு நல்ல பிரயோஜனம் அடையதுக்கு உதவி செய்யும். அது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.
அதிசயம். காற்றில்லாமல் மழையில்லாமல் வள்ளங்கள் நிரம்புது அற்புதம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல